இறைவன் எதிர்பார்க்கறது நம்மகிட்ட ஒண்ணே ஒன்று தான். பாலாபிஷேகமோ இல்லை தேனாபிஷேகமோ தங்கம் வைரம் வைடூரியம் நீங்கள் வந்து கடும் தவம் இருந்து அதெல்லாம் கிடையாது. இந்த பூர்ண சரணாகதின்றது சாதாரண விஷயம் கிடையாது. மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி சொர்க்கம்னா வந்து வானத்துக்கு மேலே அப்படிலாம் கிடையாது. நான் சமீபத்தில் சந்தித்த முருகரடியார் சொன்னார், சார் முருகர் மேலே கூட அதிகமாக பற்று வைக்காதீங்க அப்படின்னாரு. என்ன சார் காரணம்னா, ஓவராக முருகர் எப்படி இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான்ற எண்ணம் சாதாரண மனிதனாக இருக்கிற எல்லாருக்குமே வரும். ஆனால் தெய்வ பலம் தான் பெருசு. ஜோதிட பலத்தோட தெய்வ பலம் தான் பெருசு. நீங்கள் எப்பயுமே தெய்வத்துக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற மனிதர்களும் அதிகம். ஸோ இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, பூர்ணா சரணாகதி யார் அடைகிறாங்களோ அவங்க முருகன் காட்சி கொடுப்பார், முருகனை பார்க்கலாம். தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. அப்பவும் இப்பவும் எப்பவும் அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம். உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். திருப்பம் தரும் திருப்புகழ் நிகழ்ச்சியை உலகம் ஃபுல்லாக இருந்து பார்த்துட்டு இருக்கிற குமுதம் பக்தி நேயர்களுக்கு என் பணிவான வணக்கம் தான் சொல்லணும். காரணம் வந்து இதுவரை 14 பாடல்கள் வந்து திருப்பம் தரும் திருப்புகழில் முருகப்பெருமான் கருணையாலும் அருணகிரிநாதர் பெருமானின் திருவருளாலும் வெளிவந்திருக்கு. இதற்கு நீங்கள் கொடுத்த ஆதரவும் அன்பும் அரவணைப்பும் வந்து அளப்பரியது. ஏன்னா எப்பயுமே வந்து இந்த கலியுகத்தில் வந்து மனிதன் வந்து நன்றி அவ்வளோ சீக்கிரத்தில் மறந்துடுவாங்க. நீங்கள் 10 நாள் ஒருத்தருக்கு சாப்பாடு போட்டு 11ஆவது நாள் அவருக்கு நீங்கள் சாப்பாடு போடாமல் மறந்துட்டீங்கனால், நீங்கள் சாப்பாடு போடக்கூடாதுன்னு எண்ணத்தினால கூட போடாமல் இருக்க மாட்டீங்க. ஒரு ஞாபகம் மருதினால மறந்துட்டாலோ இல்லை வந்து அவசர வேலையை எங்கேயோ போயிட்டாலோ, இந்த 10 நாளும் வந்து நம்ம இவங்க கையில் சாப்பிட்ருக்கோமே, இன்றைக்கி ஒரு நாள் தானே இவங்களால் நம்மளுக்கு சாப்பாடு போட முடியுன்ற உணர்வு வந்து மனிதனுக்கு வராது. உடனே நன்றியை மறந்து அவங்க திட்ட ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படிப்பட்ட கலியுகத்தில் கிட்டத்தட்ட 14 பாடல்கள் திருப்பம் தரும் திருப்புகளில் வந்து வந்திருக்கு. இந்த எல்லா பாடல்களையுமே படித்து பயன்பெற்றவங்க ஏதோ புக்கில் வந்துச்சு, நியூஸ் வீடியோவில் பார்த்தோம் அப்படின்னு கடந்து போகாமல் இது மூலயமா எனக்கு பலன் கிடச்சிருக்கு. திருப்பம் தரும் திருப்புகழ் பாடலை பாடி என் வாழ்க்கை மாறி இருக்குது, எனக்கு குழந்தை கிடச்சிருக்கு, எங்களுக்கு வேலை கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே பதிவு அமைச்சிட்டே இருக்கீங்க. கமெண்ட்ஸ்லேயும் போடுறீங்க, நான் பார்க்குறேன். அதே சமயத்தில் குமுதம் சேனல்லையும் வந்து தொடர்பு கொண்டு சொல்கிறீங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இந்த நன்றி உணர்வு தான் நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்துக்கடுத்து கொண்டு போகும். அது நீங்கள் எந்த ரிலீஜியஸ் எந்த மதமாக இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு கடவுள் பக்தி இருந்தாலும் இல்லைனாலும் இந்த நன்றி உணர்வு வந்து உங்களை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு செல்லும். யாராவது ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு சிறு உதவி பெற்றிருந்தா கூட அது நன்றியோடு இருக்கணும். அவங்க நம்மளுக்கு நல்லது செய்கிறாங்க கெட்டது செய்கிறாங்கன்னு தாண்டி ஒரு சூழ்நிலையில் இவங்க வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றிருக்காங்க, இவங்களால் நம்ம வாழ்க்கை மாறுங்க. அந்த நன்றி உணர்வு எப்போயுமே வச்சுங்க. அதீத நன்றி உணர்வு கடவுள்கிட்ட இருக்கணும். நீங்கள் இறைவன் எதிர்பார்க்கறது நம்மக்கிட்ட ஒன்றே ஒன்று தான். பாலாபிஷேகமோ இல்லை தேனாபிஷேகமோ தங்கம் வைரம் வைடூரியம் நீங்கள் வந்து கடும் தவம் இருந்து அதெல்லாம் கிடையாது. நன்றி உணர்வு. உன்னாலே என் வாழ்க்கை மாறிச்சு முருகா, உன் கருணையால் என் வாழ்க்கை மாறிச்சு முருகா, நான் சாகிற வரைக்கும் நன்றியோடு இருக்கணும், என் எத்தனை பிறப்பு எடுத்தாலும் உன் பாதத்தில் நன்றியோடு இருக்கணும். நீங்கள் எப்போ நன்றி உணர்வோடு இறைவன்கிட்ட போகிறீங்களோ அப்போ இன்னும் உங்களுக்கு வந்து சொர்க்கவாசல் வந்து இன்னும் பெருசாக நீங்கள் கண்கூட பார்ப்பீங்க. நம்மளோட நரகம் சொர்க்கம் எல்லாமே இந்த கலியுகத்தில் தான் இருக்குது. மற்றவங்கெல்லாம் சொல்கிற மாதிரி சொர்க்கம்னா வந்து வானத்துக்கு மேலே அப்படிலாம் கிடையாது. நம்ம வாழ்கிற இடத்துல தான் நரகமும் சொர்க்கமும் இருக்குது. நம்ம வாழ்கிற இடத்த நரகமாக வச்சுருக்கோமா இல்லை சொர்க்கமாக மாற்றிக்கிறோமா அதுவும் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த 14 பாடல்களுக்கும் நீங்கள் கொடுத்த வரவேற்புக்கும் ஆதரவுக்கும் நன்றி. எல்லாமே முருகப்பெருமான் கருணையால் தான் நடக்குது, அருணகிரிநாதர் பெருமான் அருளால் தான் நடக்குதுன்றது இந்த பாடல் வந்து ஒரு பெரிய சான்று. ஏன்னால் இந்த பாடல் வந்து எத்தனையாவது நம்பராக வந்திருக்கலாம். குறிப்பாக ஒரு 11ஆவது பாடலாக வந்திருக்கலாம், இல்லை 12ஆவது பாடலாக வந்திருக்கலாம், இல்லை ஒரு 13ஆவது பாடலாக கூட வந்திருக்கலாம். ஆனால் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து இயற்கையாகவே இந்த பாடல் அமையும் போது நான் சேனல் நிர்வாகத்துக்கு அனுப்புகிறப்போ 15ஆவது பாடலாக இந்த பாடல் வந்திருக்குன்றப்போ இது முழுக்க முழுக்க முருகப்பெருமானின் கருணை தான் சொல்லணும். இந்த பாடலுக்கும் இந்த பாடலோட எண்ணுக்கும் இந்த பாடல் தலைப்புக்கும் எல்லா பின்னாடியுமே முருகர் தான் இருக்கார். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான பாடல். நான் இந்த நிலைக்கு இந்த பாடலில் வர நிலைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருடங்கள் ஆகுது. அது இன்னும் இப்போ சமீப காலமாக இந்த முருகர் ஆராய்ச்சி முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அதீதமாக தான் ஆகிட்டேன். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வகையில் மெய்சிலுக்கிற வைக்கிற ஒரு பாடல் இது. என்னென்னா பூரண சரணாகதி. நீங்கள் எப்பயுமே தெய்வத்துக்கிட்ட போகிறீங்க அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்குற மனிதர்களும் அதிகம். குழந்தை வேணும், கல்யாணம் வேணும், வீடு வேணும், இடம் வாங்கணும், பைக் வேணும், கார் வேணும்னு கேட்குற மனிதர்கள் அதிகம். ஒரு சில பேர் இந்த கலியுகத்தில் பூர்ண சரணாகதி அடைஞ்சவங்க வந்து ஒரு சில பேர் தான். அதில் வள்ளலாராக இருக்கட்டும், கிருபானந்த வாரியாக இருக்கட்டும், பாம்பன் சுவாமிகளாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே தெய்வ நிலையில் தெய்வத்துக்கு சமமாக நம்ம வணங்குறோம். அப்பேற்பட்ட நிலை எப்போ வரும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போ பூர்ண சரணாகதி அடைகிறீங்களோ அப்போ தான் வரும். இந்த பூர்ண சரணாகதின்றது சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் கோயிலுக்கு போகிறீங்க, முருகப்பெருமானை பார்க்குறீங்க, இதுவுமே கேட்க முருகா நீ வேணும் முருகா,
இதுதான் பூர்ண சரணாகதி. இதுக்கு மேலே ஒன்று இருக்குது, முருகர் மேலேயே பற்று இல்லாமல் இருக்கிறதுன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னார். நான் சமீபத்தில் சந்தித்த முருகரடியார் சொன்னார், பற்றற்று இருங்க சார், முருகர் மேலே கூட அதிகமாக பற்று வைக்காதீங்க அப்படின்னாரு. என்ன சார் காரணம்னா, இதையும் முருகர் எதிர்பார்ப்பார். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த பூர்ணா சரணாகதி அப்படின்ற ஒரு பாடலும் கொடுத்து, இந்த பாடலுக்கு ஒரு விளக்கமும் கொடுத்து, இந்த பாடலை பாடி கலியுகத்தில் முருகப்பெருமான் பாதத்தில் 2 கலங்க அப்படின்னு சொல்லி அருள்நாதர் கொடுத்துருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம், சாதாரண விஷயம் கிடையாது. இது உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு விஷயம். பூர்ணா சரணாகதி யார் அடைகிறாங்களோ அவங்க முருகன் காட்சி கொடுப்பார், முருகனை பார்க்கலாம். இது சத்தியம். அதிகமான கேள்வி வந்து என்கிட்ட முருக பக்தர்கள் வச்ச விஷயம் என்னென்னா, எப்படி சார் முருகன் உங்களுக்கு மட்டும் உத்தரவு கொடுக்குறாரு, எப்படி சார் நீங்கள் மட்டும் முருகர் உத்தரவு வாங்குறீங்க, முருகர் பூ விழுதுன்றீங்க, முருகர் காட்சின்றீங்க, எங்களுக்கெல்லாம் அது கிடைக்காதான்னு சொல்லுவாங்க. அப்போ நான் என்ன நினச்சிப்பேன் அப்படின்னா, இப்படி எல்லாருமே கேட்குறாங்களே, உதாரணத்துக்கு வந்து பாபா படத்தில் வந்து டெல்லி கணேஷ் சொல்லுவார், நானும் 3 வேளை குளிக்கிறேன், 4 வேளை பல்லு தேய்க்கிறேன், எனக்கு காட்சி கொடுக்காத காளிகாம்பாள் உனக்கு காட்சி கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை எடுத்துப்பேன். சரி, இறைவன் யாருக்கு என்ன செய்யணுமோ இருக்காரோ அவங்களுக்கு செய்வார், அந்தந்த சமயத்தில் அவங்க உணர்வாங்க அப்படின்ட்டு. நான் இதே மனசில் வச்சுக்கிட்டே முருகப்பெருமான்கிட்ட போகிறப்போ, முருகா எல்லாருமே இதே கேட்குறாங்க, ஏதோ ஒரு வகையில் நீ வந்து எங்கள் எல்லாரையும் இயக்கிட்டு இருக்க, என்னையும் இயக்கிட்டு இருக்க முருகா, எல்லா விஷயத்தையும் முருக பக்தர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஒரு கருவியாக வச்சுருக்கேன்னு காட்டு முருகான்னு கேட்டுகிட்டே இருப்பேன். அதில் எத்தனையோ தடவை முருகப்பெருமானை உணர வச்சிருக்காரு, அதை எடுத்து நான் பதிவும் பண்ணியிருக்கேன். அப்படி ஒரு அதிசயம் தான் மலேசியாவில் நடந்துச்சு. மலேசியா 10 மலை கோவிலில் சாமி தரிசனம் பார்த்துட்டு அடுத்த நாள் வியாழக்கிழமை நான் ஒரு ஊருக்கு பயணம் செஞ்சு அந்த ஊரில் இருக்கிற முருகப்பெருமான உலக மக்களுக்கு காட்டணும், உலக முருக பக்தர்கள் காட்டணும்னு எனக்கு முருகர்கிட்ட உத்தரவு. கரெக்டாக அந்த கோவில் நெருங்க டீப் ஃபாரஸ்ட் மாதிரி அந்த இடம், யார் ஆள் நடமாட்டமே இல்லை அந்த இடத்துல. போக போக வானத்தில் எனக்கு கிளி மாதிரி ஒரு உருவம் தெரியுது. நான் வந்து முதல்ல எனக்கு மட்டும்தான் தெரியுது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டே வரேன். அதுக்குள்ளே ஃபுல்லாக அந்த ஆயில் ஃபார்ம் மரம் அங்கே இருக்குது, எல்லாம் தென்னை மரம் மாதிரி இருக்கும், ரொம்ப ஹைட்டான மரம். ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு வானமே தெரியும். அதுக்குள்ளே வரைக்கும் உங்களுக்கு வந்து எதுவுமே அந்த இடத்துல தெரியாது. அப்போ நான் கிளிமா இருக்கேன்னு பார்த்துட்டு வந்தப்புறம் என்னோடய வண்டி ஓட்டிகிட்டு போகிறவர் ஐயா மோகன் ஐயா மலேசியா சேர்ந்தோம். அவர்கிட்ட சொன்னேன், ஐயா கொஞ்சம் வெளிச்சம் வர இடத்துக்கு போய் நிப்பாட்டுங்க, வானத்தில் ஏதோ ஒன்று கிளி மாதிரி தெரியுதுங்கன்னு சொல்லி போய் கொஞ்சம் அந்த மரம்லாம் இல்லாத இடத்துக்கு போய் நிப்பாட்ட போது பார்த்தீங்கன்னா சத்தியமாக வந்து சொல்கிறப்பயே அவ்வளோ மெய் சிலிர்த்து போகிறேன். முதல்ல நம்ம குமுதம் பக்தியில் இந்த விஷயத்தை பதிவு பண்ணி இது தனியாக ஒரு நேர்காணலையும் நான் சொல்லணும்னு இருந்தேன். வானத்தில் மயில் மேலே முருகர் உட்காந்துருக்கிற மாதிரி ஒரு மேகம். நான் முதல்ல என்ன நினச்சேன், என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுது போல இருக்குன்னு சொல்லி என் கூட இருக்கிறலாம் கூப்பிட்டு காட்டுறேன், பாருங்கள் அங்கே மயில் தெரியுது, மயில் மூக்கு வரைக்கும் தெரியுது, மயில் கால் தெரியுது, மயில் தோகை தெரியுது, அதுக்கு மேலே முருகர் ஆறுமுக தலையோடு உட்காந்துட்டு இருக்கிற மாதிரி தெரியுது, இது என் கண்ணுக்கு மட்டும் தான் தெரியுதா பாருங்க. உடனே ஆமாங்கண்ணே கரெக்டாக இருக்கணும்னு நான் உடனே அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு சரி ஒரு வீடியோவே எடுக்கலான்னு சொல்லி அந்த வீடியோவை ஆன் பண்ணி ஒரு 2 செகண்ட் கூட இருக்காது, ஜூம் பண்ணி நான் இருக்கிறதுக்குள்ள அந்த மேகம் கலைஞ்சு போயிடுச்சு. இது வந்து இறைவன் வந்து 1 செகண்ட் நம்மளுக்கு வந்து உணர்த்துறாருன்றது தான். ஏன்னா இது வந்து உலக மக்கள் நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து முருகப்பெருமான் தான் நடத்துகிறாரு. இது மனிதனால் நிகழ்த்தக்கூடிய விஷயம் கிடையாது. ஸோ முருகன் நம்மளை ஒரு கருவியாக வச்சுருக்காரு. நான் வந்து ஒரு பெரிய சக்தி வாய்ந்தவனோ, ஐயோ பெரிய புண்ணியம் பண்ணவனோ அப்படிலாம் கிடையாது. நானும் சக மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன். அதில் நம்மளை முருகர் தேர்ந்தெடுத்து இதை எடுத்துகிட்டு போகிற ஒரு மீடியமாக நம்மளை வச்சுருக்காருன்றது ஒரு பெரிய ஆச்சரியம். ஸோ இதெல்லாம் இந்த அதிசயம்லாம் உங்களுக்கு எப்போ நடக்கும் அப்படின்னா, நீங்கள் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் எந்த நிலையில் வந்தாலும், நான்லாம் வந்து முருகர் பற்றி பேச ஆரம்பித்ததுக்கப்புறம் நிறைய இடத்துல அவமானப்பட்டிருக்கேன், நிறைய இடத்துல என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. நீ வந்து முருகர் பேரை வச்சு இப்படி பண்ணுற, ஏன் இவ்வளோ என்னை மலேசியாவில் கூப்பிட்டு போன மோகன்றவரே திரும்ப என்கிட்ட ஒன்று சொல்லுவார், ஆனால் நான் வந்து முருகனையும் திட்டினேன் உங்களையும் திட்டினேன், பாரு உன் பேரை வச்சுக்கிட்டு இப்படி ஏமாற்றிட்டு இருக்காங்க, நீங்கள் நான் ஒன்று கூட்டு கலவானியா அப்படின்லாம் திட்டிருக்கேண்ணே, இன்றைக்கி பாருங்கண்ணே உங்கள் கூடயே 5 நாள் நான் ட்ராவல் பண்ணுறேன்னு சொல்லிக்கிட்டே இருப்பார். நான் வந்து எல்லாருக்குமே இந்த மனசில் ஒதியிருக்கும், இப்போ வந்து என்னடா இப்படி சாமியை பற்றி பேசுகிறானே, இது உண்மையாக பொய்யான்ற. இப்போ நான் உங்கள் இடத்துல இருந்தாலும் நான் அதை தான் யோசிப்பேன், இவனை ஓவராக பேசுகிறானே, ஓவராக முருகர் எப்படி இவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பாரா, நம்மளுக்கெல்லாம் கொடுக்க மாட்டான்ற எண்ணம் சாதாரண மனிதனாக இருக்கட்டும் எல்லாருக்குமே வரும். ஆனால் நீங்கள் பூர்ணா சரணாகதி அடைந்து ஒரு கட்டத்துக்கு அடுத்த மனிதராக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா, மனிதர்லேருந்து புனிதராக மாறும் போது உங்களுக்கு அதெல்லாம் உணர ஆரம்பிப்பீங்க. முருகர் உங்கள்கிட்ட பேசுகிறத உணர ஆரம்பிப்பீங்க, முருகர் காட்சி கொடுக்கறத உணர ஆரம்பிப்பீங்க, முருகப்பெருமான் யார் மூலயமாவது உங்களுக்கு பல சமிக்கைகள் கொடுக்கறதையும் உணர ஆரம்பிப்பீங்க. அந்த இடத்துக்கெல்லாம் நீங்கள் போகணும் அப்படின்னா இந்த பூர்ணா சரணாகதி அடையணும். நீங்கள் அவமானப்பட்டாலும் முருகர் தான் நடத்துகிறார். நீங்கள் எந்த மனநிலையில் நீங்கள் கோயிலுக்கு போகணுன்னா, நம்ம அனுபவிக்கிற எல்லா துன்பமும் துயரமும் வேதனையும் நம்ம ஊழ்வினை கர்மவினைப்படி நடக்குது. நம்ம அனுபவிக்கிற எல்லா நல்லதும் கந்த பெருமான் அருளால் தான் நடக்குது. இந்த எண்ணம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வராது, ஆனால் வர வச்சுக்கணும். இப்போவும் என்கிட்ட புலம்புற நிறைய முருக பக்தர்கள்ட்ட நான் ஒன்றே சொல்லுவேன், ஐயா நீங்கள் எல்லாமே முருகர் பாத்திரம் வச்சுட்டு எப்போ நீங்கள் நிம்மதியாக ஓகே நடத்துறது முருகர், நடத்தி கொடுப்பது முருகர் நம்புறீங்களோ அப்போ உங்கள் துயரம் மாற ஆரம்பிக்கும். நீங்கள் ஜோதிடத்தை முழுசாக நம்புங்க,
தெய்வத்தை அதை விட ஒரு படி நம்புங்க. தெய்வ பலம் தான் பெருசு. ஜோதிட பலத்தோட தெய்வ பலம் தான் பெருசு. 9 கிரகங்களை விட அதீத சக்தி வாய்ந்த தெய்வம். ஸோ அந்த தெய்வ சக்தி வந்து உங்களோட 9 கிரகங்களோட பாதிப்பையும் அதனால் வர வேதனையை மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களோட பக்தி நிலை உயர்ந்தால் போதும். அந்த பக்தி நிலை உயர்ந்தனா இந்த பூரண சரணாகதி நீங்கள் பாடல் படிங்க. உண்மையிலேயே அபரிவிதமான ஆற்றல் மிக்க ஒரு பாடல் இது, இந்த பூரண சரணாகதி அடைய. அதுவும் பாருங்கள் 15ஆம் பாடலாக இந்த பாடல் வருது. 5+1 வந்து 6 முருகப்பெருமானுக்குரிய நம்பர். நான் இதை சேனல் அனுப்பும்போது இதான் சொன்னேன். இந்த பாடல் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய அற்புதமாக இருக்குங்க சார். இதை வந்து கரெக்டாக மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இந்த இயற்கையும் எந்தெந்த மக்கள் கொண்டு போய் இதை படிக்க வைக்கணுமோ, யாருக்கு முருகப்பெருமானின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கின்றதோ அவங்களுக்கு கண்டிப்பாக கொண்டு போய் காட்டும். நம்ம இன்னைக்கு நேற்று பிறந்த முருக பக்தர்களாக கிடையாது. நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம் சொல்கிறேன். இந்த பிரபஞ்சம் எப்போது உருவாகுச்சோ அதிலிருந்து நம்ம முருக பக்தராகவே பிறக்கிறோம், முருக பக்தராகவே சாகிறோம், திரும்ப அடுத்த பிறமும் முருக பக்தராகவே பிறக்கிறோம். நீங்கள் வேற ஏதாவது ஒரு இடத்துல போயிருந்தா கூட திரும்ப கடைசியாக வந்து சேர இடம் முருகர் பாதத்தில் தான். ஸோ இதை வந்து பரிபூர்ணமாக நீங்கள் நம்பி தான் ஆகணும். இதான் உண்மையும் கூட. இந்த உண்மை என்றைக்காவது நாள் எல்லா முருக பக்தர்களும் உணர ஆரம்பிப்பீங்க. இப்போது பூரண சரணாகதி அடையத்துக்கு உண்டான பாடல்களை பார்ப்போம். அந்த பாடலோட முதல் 4 வரி வந்து நான் படிக்கிறேன், கேளுங்க. முழு பாடல் வடிவு குரல் வடிவிலும் எழுத்து வடிவிலும் வரும். அதே சமயத்தில் அந்த பாடலோட முழு விளக்கம் வந்து குமுதம் பக்தி இதழில் வந்து வரும் வெள்ளிக்கிழமை. அதையும் வாங்கி பாருங்கள். இப்போது நம்ம பாடலை பார்ப்போம். என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு, என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை, என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார், கல்நார் உரித்த என் மன்னா எனக்கு நல் கர்ணா மிதப்பதம் தந்த கோவே, கல்லார் மனத்துடன் நில்லா மனத்தவ கண்ணாடியில் தடம் கண்ட வேளா, மன்னான தக்கனை முன்னால் முடித்தலை வன்வாளியில் கொளும் தங்கரூபன், மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிரானே. பூரண சரணாகதி அடைகிற பாடல். இந்த பாடல் பார்த்தீங்கன்னா, என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே, என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இறக்கவும் பெண்டிர் வீடு அப்படின்ற வார்த்தைகளை உருவாகிற பாடல், வரிகளில் உருவாகிற பாடல். இந்த பாடலில் அரையனார் பெருமான் எந்த இடத்த சொல்கிறார், எந்த கோவிலை சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருச்சியில் வயலூர் அப்படின்ற ஒரு கோவில். அருணகிரிநாதர் பெருமானுக்கு அஷ்டமா சித்திகள் கிடைச்ச இடம் வயலூர், விராலிமலை, இந்த 2 இடம். வயலூர் முருகப்பெருமான் சாதாரண முருகர் கிடையாது. அவர் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும். குழந்தை முருகராக இருப்பார். நான் எப்போ வயலூருக்கு போனாலும் அந்த அபரிவிதமான ஆற்றல் சக்தியை உணர்ந்து அங்கே தியானம் பண்ணுறது வரும். அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஸ்தலம். யாரெல்லாம் திருச்சி பயணிக்கிறீங்களோ அங்கே அந்த வயலூருக்கு நீங்கள் கண்டிப்பாக போங்க. வயலூர் பார்க்காம வந்துடாதீங்க. வயலூர் வந்து முருக பக்தர்கள் ஒவ்வொரும் காண வேண்டிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் அந்த ஸ்தலமே. கிருபானந்த வாரியார் வந்து தன் கையில் இருக்கிற காசை வந்து கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு அன்னைக்கு நைட்டு அரங்காவலர் கனவுல போய் முருகர் அவர்கிட்ட காசு இல்லை, நீ திரும்ப கொடுன்னு சொல்லி அதுக்கப்புறம் அருணகிரிநாதர் ஆசையோட கிருபானந்த வாரியார் அந்த முழு கும்பாபிஷேகத்தை நடத்தினார். அப்பேற்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முருகர் கோவில். வயலூர் வள்ளல் பெருமாள்னு சொல்லுவாங்க. அங்கே முருகர் வள்ளலாக இருக்கார். எப்படி வடபழனி கோயில் வந்து வாழ வைக்கும் வள்ளல் வடபழனி ஆண்டவர்னு சொல்லுவாங்களோ அதேமாதிரி வயலூர்லேயும் வள்ளல் முருகப்பெருமான் இருக்கார். அவர் அள்ளி அள்ளி கொடுப்பவர். கிருபானந்த வாரியார் சொல்ல மாதிரி கிள்ளி விளையாட அள்ளி கொடுப்பார். நீங்கள் முருகர்கிட்ட நீங்கள் அடிக்கடிக்கு நீங்கள் போனீங்களே முருகர் உங்கள்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிட்டார். எப்படி நீங்கள் ஒரு நண்பர்கிட்டையோ இல்லை எப்படி ஒரு அப்பா கிட்டேயோ இல்லை நீங்கள் ஒரு சகோதரத்துவமான யார்ட்டையோ பழகினாலும் அவங்ககிட்ட நம்மகிட்ட விளையாடுவாங்க. அது மாதிரி முருக சக்தியும் உங்கள்கிட்ட விளையாடி உங்களை கை விடாமல் இங்கே நீங்கள் துன்பப்படுறதுலேருந்து ஒரு சிறு துன்பத்தோடு காப்பாற்றி அற்புதமான ஒரு வாழ்க்கையை கொடுப்பார். அப்பேற்பட்ட ஒரு பாடல் தான் இந்த பூர்ண சரணாகதி அடையக்கூடிய பாடல். நான் முருகர் ஆராய்ச்சியில் உணர்ந்த விஷயம், இது வயலூருக்கு மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பாடலை பாடலாம், இல்லை கேட்கலாம். இந்த பாடலை கேட்குறதே ஒரு தனி சுகமாக இருக்கும். சம்பந்தம் குருக்கள் அற்புதமாக பாடியிருக்காரு. இன்னும் நிறைய பேர் இந்த திருப்புகழ் பாடலை பாடியிருக்காங்க. சமீபத்தில் வந்து நான் ஒரு நேர்காணலை சொல்லியிருந்தேன், முருகர் யுகம் ஆரம்பம் பாருங்கள், திருப்புகழை வந்து உலகமே கொண்டாடுற அளவுக்கு வரைக்கும் ஒரு அரசே திருப்புகளுக்காக ஒரு விழா நடத்தும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு ஆராய்ச்சியாளராக இருக்கட்டும், இல்லை வெளிநாட்டிலேருந்து வர முருக பக்தர்களாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே திருப்புகழ் பாடலோட மகத்துவத்தை உணர்வாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். நான் மலேசியா பயணம் செஞ்சுருந்தேன். அப்போது வியட்நாம்லேருந்து ஒரு ஃபாரினர் வந்தார். அவர் என்னோட நேர்காணலை வந்து சப்டைட்டில் பார்ப்பாராம். இத்தனையும் ஒரு முருக பக்தர், சிங்கப்பூர் முருகர் கோயிலில் மிகப்பெரிய டிவோட்டியாக இருக்கார். அவர் சப்டைட்டில் பார்த்து நான் மலேசியா வர காணொலியை வந்து பார்த்தார். எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு.
ஸோ முருகர் யுகம்ன்றது உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கு. சமீபத்தில் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து திருப்புகழ் சார்ந்த நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி எனக்கு ஒருத்தர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமைச்சிருந்தார். அதெல்லாம் பார்க்குறப்ப ஆச்சரியமாக இருக்குது. திருப்புகழ் ஒரு மதம் குறிப்பிட்டோ ஒரு இனம் குறிப்பிட்டோலாம் கிடையாது. திருப்புகழ் எப்படி திருக்குறள் உலக பொதுமுறை நூலோ அந்த மாதிரி இந்த திருப்புகழ் வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு பாடல். எல்லாத்துக்குமே பாடல் இருக்காங்கல்ல. நீங்கள் சின்னதாக ஒரு தலைவலி நினச்சா கூட அதுக்கு ஒரு பாடல் அருணையனார் பெருமான் கொடுத்துருக்காரு. அப்பேற்பட்ட இந்த அற்புதமான திருப்புகழ் பாடலை பாடி முருகப்பெருமான் பாதத்தில் பூர்ண சரணாகதி அடைஞ்சு முருகரை நீங்கள் நேராக பார்க்கணும். கண்டிப்பாக முருகர் உங்களுக்கு காட்சி கொடுப்பாரு. எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. உங்கள் லெஜண்ட் சரவணாவில் தீபாவளி பரிசாக பவனுக்கு ரூபாய் 1200 தள்ளுபடி. முந்திரி திராட்சை முழுசா இருக்கு. ஆச்சி பாயாசம் மிக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம். அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்.